தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் போற்ற ஒளி ஒளிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ளபோது அறிந்து அடைய வேண்டும். ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சுதி இறைவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரின்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கூடும். பேரானந்த பெருநிலை 10வது பாடலில் தலமலர் திருச்சிற்றம்பலத்தை ஓங்கும் தனித்த மெய்ப்பொருள் பெரும் சிவமே, நலம் வளர் கருணை நாட்டம் வைத்து என்னை நண்பு கொண்டு அருளிய நண்பனே, வளமுறு நிலைகள் யாவையும் கடந்து வயங்கிய தனி நிலை வாழ்வே, பலமுறும் இல்லத்தே இனித்திட எனக்கே பழுத்த பேரானந்த பழமை என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் சர்க்குரு. உளம் எது? உளம் மனம். உலகம் நுண்ணறிவு, ஊகித்தறிவது, நாம் நம் உள் ஸ்கேன் பண்ணி பார்ப்பது. பலமுறும் உள்ளம், அதாவது புருவமத்தி. மகரிஷி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்பார். ஆலயம் என்பது ஆ என்ற உயிராகிய மனம் லயமாகும் இடம் ஆலயம். ஆலயம் ஆன்மா மனம் நிம்மதியடையப் போவது கோவில். கோ என்பது இறைவன், இல் என்பது இருக்குமிடம். ஆக நாம் மனம் நிம்மதியடைய கோவிலுக்கு செல்கிறோம். உள்ளம் பெருங்கோயில் என்றால் புருவமத்தியில் இறைவன் வீட்டு உள்ளார். அகத்தில் உள்ளதை புறத்தில் காட்டியுள்ளன அன்று. சரி, சர்க்குரு சபை எனது உளம் என தான் அமர்ந்து அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சுதி என்கின்றார். பயம் மரணம், அபயம் மாரணம், அதாவது மரணம் நீங்கி பாதுகாப்பு வழங்கினார் என்கின்றார். உலகியல் பலம், ஜாதி, ஜனம், மக்கள் கூட்டம், அளவுக்கு அதிகமான பொருள், பேர், புகழ், செல்வாக்கு இவை யாவும், மேலும் கல்வி, செல்வம், வீரம் கொண்டு தனக்கு நிகரில்லை என வாழ்வும் பொய் வாழ்வு. காரணம், எல்லாம் உன்னுடைய உரிமை, நீ தேடியது. எப்போது வேண்டுமானாலும் செல்வோம் என சென்றுவிடும் செல்வம். அருளியல் பலம். அருளியல் பலம் என்பது ஆன்மாவின் பிரதிபலிப்பாகிய மனதில் ஜோதி தரிசனம் காண வேண்டும். எப்படி? நிலையில்லாத உரிமை நாம் உடைமையாக்கணும். நம் உடன் பிரிக்க முடியா உள்ளது கைகால் போன்றது உரிமை. ஆக உரிமையை உடைமையாக்க வழி கூறியுள்ளார் சர்க்குரு. 1176வது வரியில் அகவலிலே துறை இது, வழி இது, துணிவிது, நீ செய்யும் முறை இது என மொழிந்த மெய்த்துணையே என பதிவு செய்கின்றார். துறை நீதித்துறை என்றால், நிதித்துறை என்றால் வரவு செலவு. இல்லறவியலில் அறமீறாது வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு என திட்டம் தீட்டி எஞ்சியதை ஏழைக்கு வழங்கி கொஞ்சம் கையிருப்பு வைக்கணும். திடீர் தேவைக்கு உதவும். வழி இது. தஞ்சையிலிருந்து சென்னை செல்ல வேண்டும். வழி பயணம் முடியும் தூரம். இந்த பாதையில் போகுது. இப்போ தஞ்சாவூரிலிருந்து சென்னை சேக கும்பகோணம், வடலூர், திண்டிவனம், செங்கல்பட்டு, சென்னை வரை போய் சேர்ந்தால் பயண தூரம் முடிந்துவிட்டது. அருளியலில் இந்த பிறப்பு முடியும் இடம் மரணமில்லா பெருவாழ்வு. ஆக படிநிலை பலவாய், பதநிலை பலவாய் உள்ளது. ஆக இந்த பாதையில் போக இந்த பயண தூரம் முடியும். எந்த பாதையில்? ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றும் ஒழுக்கமெனும் சுத்த சன்மார்க்க பெருநெறியில் உயிர்கொலையும் புலைபசுப்பும் நீக்கி குலையும் கொலையும் தவிர்த்து ஜீவகாருண்ய ஒருமை உணர்வுடன் நாம் பாடுபட இந்த மரணமில்லா பெருவாழ்வு கைகூடும். கோவிலுக்கு போவது மனம் அமைதி பெற. அதையும் தாண்டி மனித மனம் கல் போன்றது. அது ஜீவகாருண்யத்தால் மனம் கரையும். கரைய நற்குணம் கூட வினை செயலிழந்து விடுகிறது. தன்னுள் தான் மனம், வாக்கு, காயம் அடங்கி ஒழுக்கம் கைவர பெறுவோம். அந்த ஒழுக்கம் இந்திரியம், கரணம், ஜீவன், ஆன்ம ஒழுக்கமாக மாறி உறுதி பொருளாகிய ஏமசக்தி நம் குணத்தில் தங்கமான ஆற்றலை பெற்று அருளியல் கல்வியாகிய சாகா கல்வி கற்று கேட்டு அறிந்து
உணர்ந்து தெளிந்து செயல்பட தத்துவம் உண்மைத்தன்மையில் நின்று உள்ள பொய்நிலையை காணுவது. நிக்கரகம் என்றால் பொய்நிலை அகன்றுவிடுவது. கண் குரூரமாய் பாராது தயவுடன் பார்ப்பது. தத்துவ நிக்கரம் அடைந்து தத்துவ வெற்றி பெற்று இறைநிலை என்றும் அழியாத நிலை அதை அறிந்து நாம் செயல்பட்டதால் நாமும் அந்நிலை அடையலாம் என உறுதி செய்கின்றார் சர்க்குரு. 4303 பாடலில் கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன் சாகாமல் ஓங்கும் ஒளிவடிவம் பெற்றேன் உயர்நிலை பெற்றேன் உலகில் பிறநிலை பற்றேன் சிவானந்த பற்றே பற்றன பற்றினேன் என்பார் சர்க்குரு. துணிவு எது? சர்க்குரு ராமலிங்க சுவாமிகள் கூறுவதை 100% நம்பணும், செயல்படணும். காரணம், பாடுபட்டு பலனடைந்தவர். அவநம்பிக்கை கூடாது. காரணம், அருட்பெருஞ்சோதி என்பது அக அனுபவம். அதனால்தான் அகவலிலே 1596 வரிகள் தன்னுடைய அக அனுபவத்தை வழங்கியுள்ளார். அதனால் அவர் அடைந்த நிலை சுத்த பிரணவ ஞானதேகம் என அகவல் உறுதி செய்கிறது. இது நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்பார். இவை யாவும் சர்க்குரு வார்த்தை அல்ல, இறைவனின் தெய்வீக வார்த்தை. எனவே சுத்த சான்மார்க்கம் அருளை பெற நாம் தினசரி நம் தரத்திற்கு தக்கவாறு ஒரு புடி உணவாவது அல்லது எறும்புக்கு வழங்கி உயிருக்கு ஊதியம் தேடி தேடி புண்ணியம் கூட பாவம் செயலிழக்கும், அருள் கூடும். அருள் கூடும்போது அருளூரின் எல்லாம் ஆகும். இது உண்மை. அருளை பெற நாம் செயல்படணும். இதுதான் துரிவு கூறிவிட்டார். முறை இது. உரிமையுடன் ஆக ஒழுக்கம் நின்று தினசரி அருளொளியால் காண நாம் தினசரி அடையும் அனுபவவில்லை. அப்பதான் ஊளை வறுத்த விதை போன்று மாறும். இந்த முறையாகத்தான் போக வேண்டும். புறத்தில் ஜீவகாருண்யம், அகத்தில் ஆண்டவரிடத்த அன்பு, புருவமத்தில் மனதை நிறுத்துதல். இதனை சர்க்குரு 4344 பாடலில் மரப்பற்ற நெஞ்சிடை வாழ்கின்ற வள்ளல் மலப்பற்று அறுத்தார் வாழ்த்து மணாளர் சிறப்பற்ற மங்கையர் தம்மோடு நான் தான் சிற்றம்படம் பாடி செல்கின்ற போது புறப்பற்றை அகற்றத் தொடங்காதே பெண்ணே. அதாவது மனம் எப்பவும் ஜீவகாரணம் செயல் இன்றி அகலாது செயல்பட்டு புலை அகப்பற்றை அறுத்தாய் நினைக்கே. அதாவது உடலில் அகப்பற்று ஆணவம் காமம் கோபம் அறுத்தாய் நினைக்கே நீக்கி இறப்பற்றது என்கின்றார் என்னடி அம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா. அவர் நமக்கு கொடுப்பது உபகார சக்தி. இந்த துறையில் இந்த வழியா துணிவு கண்டு பயணம் செய்யும்போது முறையாக பெறுவோம் என கூறிவிட்டார். பயணம் மேற்கொண்டு ரணம் நீக்க வேண்டும். இது பேரானந்த பலம். நலம் வளர் கருணை நாட்டம் வைத்து என்னையே நண்பு கொண்டு அருளிய நண்பனே. உயிர் காப்பான் தோழன் என்பது பழமொழி. சரி, எப்போ நம்ம உயிரை காப்பான்? நம்ம முதற் சாதனம் கருணை, இரக்கம். நீ இறங்கினா அவர் இறங்குவார். அதாவது பஸ்ஸை எல்லா கீர்லேருந்து 100 பண்ணிவிட்டா அது எவ்வித சிரமமின்றி இரக்கத்தில் தானே ஓடும். அதுபோல் நீ இறங்க கல்லாய மனம் கரைந்து உன் மனம் அமைதி பெறும். இரக்கத்தில் விருப்பம் வைத்தால் வளரும். எது வளரும்? நலம் என்பது அருளியல் கூட உலகியல் வாழ்வு இரும்பு போன்றிருந்தது பஞ்சு போல் ஆகிவிடும். நலந்தர உடல் உயிர் நல்லறிவு எனக்கு மலர்ந்திட கருணை மலைபொழி மலையே என்பார் 1526 அகவல் வரியில். இணையே நண்பு கொண்டு 100% நம்பி அருட்பெருஞ்சோதி அனுபவம் பெற, அந்த அனுபவம் பெற்று நாம் மேலேற, இது மேலேறும் வீதி, மற்றைய வீதிகள் கீழ் செல்லும் வீதி என உறுதிபட குறித்து உரைக்கின்றார். காரணம், இரக்கத்தால் எடுத்து உரைக்கின்றார். ஜீவகாருண்யம் நம்பி தினசரி செய்யணும். மேற்படி செயலால் பக்தியாகிய மனம் கரையும், ஒழுக்கம் தானே வரும். உபகாரம் செய்ய உபகார சக்தி கூடி உயிர் பொருள் கூடும். உயிர் பொருள் கூட தவம் சித்திக்கும். நாம் நம்பணும். நாம் நம்பினா இது காரியப்படும். இது சத்தியம் செய்து சொல்கின்றார். 4964 பாடலில் பொத்திய மலப்பினி புழு குரம்பைத்தான்
சித்தியல் செயல்படும் போது சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால், அதாவது பாலில் தண்ணீர் ஊற்றினால் கூட தண்ணீரும் பாலாக மாறிவிடும். அதுபோல நித்தியம் என்றும் அழியாது, நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியம். இகவாழ்வு சத்தியம், பரவாழ்வு கூடும் சகத்துள்ளீர்களே என உறுதிபட கூறுகிறார். வளமுறு நிலைகள் யாவையும் கடந்து வயங்கிய தனி நிலை வாழ்வே. வாழ்க வளமுடன், இது உலகியல் மனம் காற்று. வாழ்க வளமுடன் அருளியல் ஆண்டவர் கூறிய வெளிச்சம். அருட்பெருஞ்சோதி என்பது அக அனுபவம். 4336வது பாடலிலே உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார், ஊரை பார்த்து ஓடி ஒளியாதேடி அம்மா, ஊரை பார்த்து ஓடி ஒளியாதேடி அம்மா என்பார். ஆக கண்ணோட்டம் பெற ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதையாக இருந்ததால் கனவுல மனம் வேதனை அடையாது. வேதனை இல்லாதால் சுளுத்தி என்னும் ஆழ்நிலை உறக்கம் மன உணர்வு தான் அறியாமல் செயல்படும். ஆழ்ந்து உறங்கும்போது எறும்பு உடம்புள் ஊறி உணர்வு ஏற்பட்டு கை தட்டிவிடும். அவ்வளவுதான், முடிந்தது. வெறுப்பு இருக்காது. துரியம் ஓகியர் தன் மயமாம் நிற்கும் 4ஆம் நிலை மனம் நிச்சயிப்பதற்காக ஜீவதயவுடன் கூடிய பரோபகார செயலுடன் தவம் புருவமத்தில் மனதை நிறுத்த, கண்ணை மூடி தவம் செய்ய செய்ய பலகாலம் பொட்டு வைக்கும் இடத்தில் ஒரு உணர்வு உண்டாகும். லேசான அரிப்பு கூட உண்டாகும். தயவு கூட தவம் கூடும். தயவு கூடாமல் தவம் கூடாது. காரணம், தயவாளத்தான் செம்பொருளை கட்டுப்பாடுடன் காப்பாற்றப்படும். இல்லைன்னா பரமபத நிலையாகிவிடும். பாம்பு எனும் காமமும் கோபமும் நான் எனும் ஆணவம் கடித்து ஏணியில் ஏறி கீழே இறங்கிவிடும். எனவே தயவு மிக மிக அவசியம். அதனால்தான் சர்க்குரு தயவு வளர் தவமே, தவம் வளர் தயவே, தயவு வளர் தவம் நிறை சதுரே என்பார். சிவபதி விளக்கம் 3301வது பாடலில் குறிப்பிடுவார். துரியம் என்பது துரியம் கடந்த சுகபூரணம் தரும் அரிய சிற்றம்பலத்த அருட்பெருஞ்சோதி என்பார். துரியம் என்பது 4வது மேல்நிலை அனுபவம். நிலைகள் யாவும் கடந்து ஜாக்கிரதை, சொப்பனம், சுளுத்தி, துரியாதீதம், சிவதுரியம், குருதுரியம், பரதுரியம் 8ஆம் நிலையில் உள்ள இறைவனை 8 நிலை கடந்து எட்டி பிடித்தார் சர்க்குரு. மேலும் இதனை ஈரன் நிலை என இயம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்தும் பொருளே என்பார். அதாவது சரியை கிரியையில் 8 புறம், ஜீவன் உயிர் பயணிக்கும்போது யோகம் ஞானம் 8 ஆகம் ஆக 2 8 16 படி கடந்து பூரணமாய் பொருந்தும் என்பார். பொருந்த படிக்கணும், கேட்கணும், உணரணும், அறியணும், தெளியணும், செயல்படணும், அனுபவம் பெறணும். அப்பதான் தனிநிலை வாழ்வு கிட்டும். அருட்பெருஞ்சுதிரவர் மேல்நிலை பரமாகாச சுரூபர். அவரே கீழ்நிலையில் ஆன்ம சிற்றனு ஒளிவாய் சிதாகாசத்தில் எல்லா உயிரினும் உள்ளார். இந்த தயவு ஒளியை கேட்க கேட்க, பார்க்க பார்க்க, அமுதம் சாப்பிட தயவு ஒளியுடன் உள்ளொளி கலக்கணும். அப்பதான் இது பேரானந்த பலமாகும் என இப்பாடலை பதிவு செய்து முடிக்கின்றார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உல்லாபிரதம் குலையமலாம் ஓங்க. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்க சேர்ந்து. திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடியிலே அபயம் 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.